بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லா வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த கண்ணியமான லைலத்துல் கத்ருடைய இரவில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லா வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைய நாளில் நம்முடைய ஆயுளை அதிகரித்து தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வாதாரங்களை அதிகப்படுத்தி தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த நாளில் கண்ணியமான லைலத்துல் கத்ர் இரவின் பொருட்டால் ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சந்ததியினருக்கும் நிரந்தரமாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நிரந்தரமாக அருள் செய்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமான இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவு குறித்து நாம் ஏற்கனவே ஏராளமான தகவல்களை ஜும்மாக்கள் வாயிலாகவும் ஒவ்வொரு நாள் தராவீஹ் வாயிலாகவும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைய நாளில் நாம் சில தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27வது நாளில் இருக்கின்றது. இந்த 27வது இரவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த 27வது நாளில் உங்களுக்கு நான் ஒரு 27 தகவல்களை சொல்லி இந்த பயானை நான் முடித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 97வது அத்தியாயத்தை அருளியிருக்கிறார். அந்த அத்தியாயம் திருக்குர்ஆனுடைய வரிசையில் 97வது அத்தியாயமாக இருந்தாலும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வரிசையில் அது 25வது அத்தியாயமாக இருக்கின்றது. இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சூரா குறித்து, இந்த லைலத்துல் கத்ர் இரவு குறித்து சொல்லும் பொழுது, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதில் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவுல குர்ஆன் அருளப்பட்டதால் லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பு வாய்ந்ததா முதல்ல, அல்லது குர்ஆன் அருளப்பட்டதால் லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பு பெறுகிறதா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இன்னாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது, இன்னாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது என்பது பெருமைக்குரியது. அதை எல்லாருமே போய் வாங்க முடியாது.
யாரோ ஒரு மனிதர் இந்தியாவிலிருந்து அல்லது உலகத்திலிருந்து எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மனிதர், திறமையான மனிதர், அவர் செய்த மிகப்பெரிய அரும் பணிகளின் பொருட்டால் அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதுக்கு இன்னொருத்தர் வந்து பொருத்தப்படுகிறார். பாரத ரத்னா விருதுக்கு ஒருத்தர் பொருத்தப்படுகிறார், சாகித்ய அகாடமி விருதுக்கு ஒருத்தர் பொருத்தப்படுகிறார், அப்துல் கலாம் விருதுக்கு ஒருத்தர் பொருத்தப்படுகிறார். அப்போ முதல்ல சிறப்பை பெறக்கூடியவர் யாருன்னா அந்த விருது தான். அந்த மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆனை நான் அருளினேன் என்கிறார். அதனால லைலத்துல் கத்ர் இரவு தான் முதல்ல சிறப்பை பெறுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் படைக்கும் பொழுதே லைலத்துல் கத்ர் இரவு என்கிற ஒரு இரவை அல்லாஹ் படைத்து விட்டார். பொதுவாக இரவுனா என்னன்னு தெரியும், எங்க வெளிச்சம் இல்லையோ அது இரவு. சூரிய வெளிச்சம் இல்லாட்டினா அதுக்கு பேர் இரவு. இரவுல சூரிய வெளிச்சம் கிடைக்காது, அதுதான் இரவு. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், கதிருடைய இரவுங்கிறான். இது ஒரு முக்கியமான இரவுங்கிறான். எல்லா இரவும் ஒன்று போலதான். ஆனால் 365 நாளையில இந்த லைலத்துல் கத்ர் இரவு மட்டும் சிறப்பு பெறுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவு மட்டும் சிறப்பை பெறுகிறது. மற்ற எல்லா இரவை போல இந்த இரவு அல்ல. மற்ற எல்லா இரவை போல இந்த இரவு அல்ல. இது ஒரு விசேஷமான இரவு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாம இந்த இரவு அல்லாஹ் படைக்கும் பொழுதே ஒரு இரவை சிறப்பாகவே படைத்து வைத்து விட்டார். வானபூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே இந்த இரவு சிறப்பை பெறுகிறது. ஆனா சிறப்பான இரவை வேற எந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. மூசா நபிக்கு கொடுக்கல, சுலைமான் நபிக்கு கொடுக்கல, ஆதம் நபிக்கு கொடுக்கல, இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கல, ஈசா நபிக்கு கொடுக்கல. யாருக்குமே இந்த இரவை, புனிதமான இந்த இரவை, சிறப்பான இரவை அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கல. அதை நமக்கு தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? உம்மத்தே முகமதியாவாகிய நமக்கு தான் அந்த சிறப்பான இரவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான், விசேஷமா கொடுத்திருக்கிறான். அதனால அந்த வகையில இந்த இரவு நமக்கு ஒரு வகையில் சிறப்பை பெறுகிறது. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இரவில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை அருளியதாக தான் சொல்லுகிறார். குர்ஆனை வந்து அல்லாஹ் தஆலா முதல்ல லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கிற ஒரு பலகையில தனக்கு பக்கத்துல அல்லாஹ் எழுதி வச்சிட்டான். அந்த பைத்துல் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து அந்த குர்ஆன் ஆகிறது முதல் வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு குர்ஆன் அருளப்பட்டது. அது அருளப்பட்ட இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. 7வது வானத்திலிருந்து முதல் வானத்துக்கு வந்தது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல. இங்க வந்து பொருத்தப்பட்ட பிறகு பைத்துல் இஸ்ஸா என்கிற ஒரு இடத்துல அது எழுதி வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு இணங்க மலக்குமார்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை காப்பி பண்ணி எடுத்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அத முதல்ல பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து பூமிக்கு வந்த அந்த நாடு இருக்குது இல்லையா, அந்த நாளும் லைலத்துல் கத்ருடைய இரவு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில தங்கி இருந்தாங்க. அது அதிகாலை நேரத்துல, தஹஜ்ஜுடைய நேரத்துல 3 மணி 3:15 மணி அளவில் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனை பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து கொண்டு வந்து ஹிரா குகையில் வழங்கினார்கள் என்பதாகவெல்லாம் ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இந்த இரவு சிறப்பை பெறுகிறது. நபிமார்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்களும் 1000 மாதங்கள் இரவில் நின்று தொழுதார்களாம். 1000 மாதங்கள், 83 வருஷம் இரவுல நின்று தொழுதுருக்கிறாங்க, பகல்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, இப்படி இந்த நபிமார்கள்லாம் இருந்தாங்க,
என்று சொல்லும்போது அந்த இருந்த சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் 83 வருஷம் 1000 மாதம் அவங்களாம் இபாதத்து பண்ணாங்களா? நம்ம எங்க 1000 மாதங்கள் வாழ போறோம்? நமக்கு அவ்வளோ ஆயுள் காலமே இல்லையே என்று சஹாபாக்கள் வருந்தினார்களாம். அப்போ வருத்தப்படும் பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை அருளுகிறார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் குர்ஆனை அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இது. 83 வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு இது. இந்த ஒரு இரவுல நின்று வணங்கி தொழுது நம்ம இபாதத்துகளை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டோம்னா நம்ம 83 வருஷம் தொழுத நன்மை கிடைச்சி போயிடும். 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைத்து போய்விடும். இது போல நம்ம ஒரு 10 லைலத்துல் கத்ர் அடைஞ்சோம்னா என்னாச்சு? 830 வருஷம் செய்த அமல் நமக்கு கிடைத்துவிடும், நன்மை கிடைத்துவிடும். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அதனால் இந்த இரவை நம்ம முழுக்க முழுக்க என்ன செய்யணும்? விழித்திருந்து நம்மால் இயன்ற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸு இப்னு அபி ஹாத்திமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்றொரு ஹதீஸு முஸ்னத் அகமது, ஹாக்கிம், பைஹகி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள், பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த சில மனிதர்கள் 1000 மாதங்கள் இரவில் நின்று வணங்கி பகலில் போர் கவச ஆடைகளை அவிழ்க்காமல் யுத்த களத்தில் நின்று யுத்தங்களை மேற்கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அதை கேள்விப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் 83 வருஷம் தொடர்ந்து ஒரு ஆள் தன்னுடைய கவச உடைகளை கலட்டாம அமல் செய்ய முடியுமா? போர் பயிற்சி செய்ய முடியுமா? யுத்த காலத்தில் கலந்து கொள்ள முடியுமா? எவ்வளோ பெரிய நன்மை அவங்களுக்குலாம், ஜிஹாதுடைய நன்மை என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்களாம். அப்பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அருளி, இந்த வசனத்தில் இருப்பது போன்று நீங்கள் அமல் செய்தால், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்து கொண்டால் உங்களுக்கு முழுமையான நன்மை வழங்கப்படும் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகின்றார். இதில் நம்ம கவனிக்கணும், 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கிறோம். இந்த 1000 மாதம் அப்படிங்கிறது 83 வருஷம் ஆகுது. 83 வருஷம் ஆகுது. 83 வருஷம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 83 வருஷத்துல 83 ரமலான் வரும். 83 ரமலான்ல 83 லைலத்துல் கத்ர் வரும். அப்படிதானே? இந்த 83 லைலத்துல் கத்ரை 83 ரமலானை இது அடையாது. வெறும் 83 ரமலான் இல்லாத, லைலத்துல் கத்ர் இல்லாத 83 வருடங்கள் நின்று வழங்கிய நன்மை கிடைத்துவிடும். ஏன்னா ஒரு லைலத்துல் கத்ர்ல அமல் செஞ்சாதான் 83 வருடத்துக்கு அமல் கிடைச்சி போதே. அதனால ரமலான் அல்லாத, ரமலானுடைய லைலத்துல் கத்ர் அல்லாத ஒரு 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவை நம்ம தவற விட்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்நாளில் அனைத்தையும் தவற விட்டது போன்று ஆகிவிடுவோம். அதனால் இந்த இரவில் நம்மால் என்ன இயலுமோ அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரவில் நின்று வணங்கினால் மன்காம லைலத்துல் கத்ரி ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி. நம்பிக்கையோடும் நல்லெண்ணத்தோடும் யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆகுது. இந்த லைலத்துல் கத்ர் இரவு ஃபுல்லாக நின்று நம்ம தொழுது அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருந்துட்டோம்னா எனக்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. பொதுவாகவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய சிறப்புகளை பற்றி நான் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் அல்லவா, ஒரு 27 வகையான சிறப்புகள். இஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமுஹு,
இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் இந்த லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலும் நீங்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்துல தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பு வச்சுக்கிட்டு வரோம், இந்த லைலத்துல் கத்ரையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருப்பதின் பொருட்டால் தான் ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்படுகின்றன. லைலத்துல் கத்ருடைய இரவு இருப்பதின் பொருட்டால் தான் துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. நான்காவதாக துகல்லு ஃபீஹி ஷைத்தான், ஷைத்தான்கள் இந்த இரவிலும் இந்த ரமலானுடைய மாதத்திலும் விலங்கிடப்படுகிறார்கள். ஐந்தாவதாக தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். வர்ரூஹ், இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிமார்களுக்கு வஹி மட்டும்தான் கொண்டு வந்து வருவாங்க. இப்ப யாரும் எங்கேயும் நபிமார்கள் கிடையாது உலகத்துல. அதனால அந்த நபிமார்கள், அந்த ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப பணி இல்லாம இருந்துச்சு. இந்த வருஷத்துல ஒரு முறை மட்டும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்குகிறான் பூமிக்கு. அவர் மட்டும் வர்றதில்ல, ஒரு பெருங்கொண்ட மலக்குமார்கள் கூட்டம் வருகிறது, ஹதீஸ்கள்ல வருது. இவர்கள் வருவது மட்டும் இல்லாம ஏழாவதாக மின் குல்லி அம்ரின், மனிதர்கள் சார்ந்த அத்தனை விதிகளும் இந்த இரவில் தான் எழுதப்படுகிறது. சலாம், இந்த இரவில் எல்லா மக்களுக்கு நிம்மதி வழங்கப்படுகிறது. சலாம், நிம்மதி வழங்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, லா யஸ்ததிஉ ஷைத்தானு அன் யஅமல ஃபீஹா சூஅன் அவ் யஅமல ஃபீஹா அதா, இந்த இரவுல ஷைத்தானுக்கு எந்த விதமான ஆற்றலும் பவரும் சக்தியும் கிடையாது. அவன் எந்த கெடுதியும் செய்ய இயலாது. முழுசா அவன் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் தான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல முழுசா ஷைத்தான் கட்டப்படுறான். அவனால எந்த கெடுதியும் செய்ய முடியாது. ஒருத்தன் ரன்னிங் ரேஸு போறான் இன்னைக்கு நைட்டும். இப்போ பார்க்குறோம் இல்லையா நம்ம சாந்தமகை ரோட்டில், இன்னைக்கு நைட்டு ஒரு பாய் என்ன செய்வான், பயலுவ ரன்னிங் ரேஸ் போகிறான். ஷைத்தான் தான் கட்டி போட்டாச்சே, அவன் தான் வேலையை செய்கிறது இல்லையே, இவன் எப்படி போகிறான் அப்படின்னா, இப்போ இவனே ஷைத்தானா மாறிட்டான்னு அர்த்தம். நேற்று வரையில் அவன் இருந்தான் இல்லையா, இருந்து 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 இப்போ இவனே ஷைத்தானா மாறிட்டான். அதனால தான் அந்த வேலையை அவன் செய்கிறான். அவன் இல்லாட்டினாலும் அவன் விட்டு சென்ற அடிச்சுவட்டை பின்பற்றி இளைஞர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். லா யஹில்லு லி ஷைத்தானி ஐ யஹ்ரஜ மஅஹா யௌமைதின், இந்த இரவில் அவன் எந்த வகையிலும் வெளிவரவே இயலாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல 10ஆவதாக தக்தீருல் ஆஜால், இந்த இரவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் நீடித்து தரப்படுகிறது. வா தக்தீருல் அர்ஸாக், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வாதாரம் அதிகரித்து தரப்படுகிறது. அர்ஸாக்னா சாப்பாடு, ஆடைகள், நம்முடைய வீடு, காரு, பங்களா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அதிகரித்து தரப்படுகிறது. 12ஆவதாக இன்னல் மலாய்கத்து தில்கல் லைலத்து ஃபில் அர்லி அக்ஸர் மின் அததில் ஹஸா, இந்த இரவுல வானவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். எவ்வளவு தெரியுமா, பொடி கற்கள் எவ்வளவு இருக்குமோ பூமியில அந்த எண்ணிக்கை அளவிற்கு அவர்கள் வருகிறார்கள். அதாவது எண்ண முடியாத அளவுக்கு வானவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள். 13ஆவதாக சொல்லப்படுகிறது, நபிமார்கள் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் 200 வருஷம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1350 வருஷம் வாழ்ந்தார், ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் 700 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். பெரிய பெரிய நீண்ட ஆயுளோட 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷம், 700 வருஷம், 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்ப நமக்கெல்லாம் இல்லையே என்று சஹாபாக்கள் வருத்தப்பட்ட போதுதான் அல்லாஹு ஜல்லஷான் இந்த வசனத்தை அருளி, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை கொடுத்துருக்கிறான், அதுல 1000 மாதங்களை விட சிறந்தது, அதான் 83 வருடத்தை விட சிறந்தது என்று அல்லாஹு தஆலா நமக்கு விசேஷமாக கொடுத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். 14ஆவதாக தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஃபீ சித்ரத்தில் முன்தஹா சுஹபத்தன்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல அர்லி வதாஹுலில் முஃமினீன வல் முஃமினாத். சித்ரத்துல் முன்தஹான்னு அல்லாஹ்வினுடைய அரிஷுக்கு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு. இழந்த இலை மரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் இந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பூமிக்கு வருகிறார்கள். பூமியில இங்க இருக்கக்கூடிய மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அனைவருக்காகவும் அவர்கள் துவா செய்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹால இருந்து நமக்கு வேண்டி துவா செய்யறாங்க. நம்ம ஏரியாவிலையும் நம்ம பள்ளியாசலையும் கூட அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். ஹிய ஃபீ குல்லி ரமலான். இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது, ஏதோ ஒரு தடவை 2 தடவை இல்லை வர்றதில்லை. ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு நாளில் இருக்கிறது. ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு நாள் இருக்கிறது. இப்போ நமக்கு 1448 வருஷம் 1445 வருஷத்துக்கு முன்னால் தான் ரமலான் நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 2வது வருஷம் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு 1448 வருஷம் 45 வருஷம் ஆச்சு. 1445 வருஷமாகவும் ரமலான் இருக்கிறது. 1445 லைலத்துல் கத்ர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறது. ஃபீ குல்லி ரமலான், ஒவ்வொரு ரமலானிலும் இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஃபக அன்னஹு தகாசுரு அமாரு உம்மத்திஹி. இந்த லைலத்துல் கத்ர் இருக்குங்களே, இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு மட்டுமே சொந்தமானது. வேற யாருக்குமே இந்த லைலத்துல் கத்ர் இரவு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி காட்டுகிறார். 17வதாக அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு முஸ்லீமில் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது வருஷம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 3வது வருஷம், ரமலான் 2வது வருஷம், 2வது வருஷத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் முதல் 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்கனாக்க, ரமலானில் தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. அந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஏத்திகாஃப் இருந்து பள்ளிவாசலில் இபாதத் செஞ்சுட்டு இருந்தால் அது கிடைச்சிடும் இல்லையா? அந்த எண்ணத்தோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. 10 நாள் முடிஞ்ச பிறகு வெளியே போயிடலாம், நம்ம லைலத்துல் கத்ர் அடைந்திருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இன்னல்லதி தத்லுபு அமாமக்க, நீங்க எந்த லைலத்துல் கத்ரை தேடிட்டு இருக்கீங்களோ அது அடுத்து வரக்கூடிய 10 நாள்ல இருக்குது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்த 10 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஏத்திகாஃப் இருந்துட்டு 20 நாள் முடிஞ்ச பிறகு 21 அன்னைக்கு மகரிப் வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் எஞ்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம லைலத்துல் கத்ரை இரவை அடைந்து விட்டோம் என்கிற எண்ணத்தோடு எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். இன்னல்லதி தத்லபு அமாமக்க, நீங்க தேடிக்கிட்டு இருந்த லைலத்துல் கத்ர் அடுத்த 10 நாள்ல தான் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னோடு யார் யாரெல்லாம் கடந்த 20 நாட்களாக ஏத்திகாஃப் இருந்தீர்களோ அவர்கள் அனைவருமே மீண்டும் பள்ளிவாசலுக்கு ஏத்திகாஃப் இருங்க. இந்த எதிர்வரக்கூடிய 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார். அதற்கு பிறகு அவங்களும் ஏத்திகாஃப் இருந்தாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 18வதாக ஃபி அஷ்ரில் அவாஹிர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது கடைசி 10 நாட்களில் இருக்கிறது. அதுல ஒற்றைப்படை நாட்களில் இருக்கிறது. 10 நாள்ல அது ஒற்றைப்படை இரவுகள்ல அது இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா காபூர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹி இன்னி லஅலமு ஐயு லைலத்துல் கத்ர், சத்தியமாக லைலத்துல் கத்ர் இரவு எது என்று எனக்கு தெரியும். ஹியல்லதி அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கியாமியா ஹிய லைலத்து 27,
அந்த இரவில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று எங்களை வணங்க சொன்னார்கள். அது 27வது இரவு தான் என்று ஹதரத் உபய் இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி 10 நாளில் பொதுவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒற்றைப்படை நாட்களில் பொதுவாக இருந்துச்சு, 5 நாள் இருக்குல்லையே ஒற்றைப்படை நாட்கள். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது 27 தான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அதனால் அதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, சிர் பின் ஹுபைஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் உபை இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டேன். யாரு? சிர் பின் ஹுபைஸ் கூறுகிறார், நான் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய சகோதரர் இப்னு மசூத் எல்லா இரவுகளிலுமே நின்று தொழுதாராமே, வணங்கி வந்தாராமே, அவர் லைலத்துல் கத்ர் இரவை ஒவ்வொரு வருடமும் அடைந்து விட்டதாக சொல்கிறாராமே, அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என்று உபய் இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த சிர் என்பவர் கேட்கிறார். அப்ப உபய் இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்தில் 27வது இரவில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை இப்னு மசூத் நன்கு அறிவார். அதனால அந்த இரவில் அவர் நின்று தொழுதிருக்கிறார், வணங்கியிருக்கிறார், வழிபட்டிருக்கிறார். சத்தியமாக அவர் ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்திருக்கிறார் என்று யார் சொல்றார்? உபய் இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றும் சத்தியம் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்க்க போனோம்னா லைலத்துல் கத்ர் இரவு 27வது நாளில் தான் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறானுடைய இந்த வசனத்தில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஹிய அந்த 27 அந்த லைலத்துல் கத்ர் என்பது ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகிற வரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். இந்த ஹிய என்கிற இந்த வார்த்தை இருக்குதே, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக எண்ணிக்கிட்டே வந்தோம்னா இன்னா அன்ஸல்னா சூராவில் ஹிய என்கிற இந்த வார்த்தை தான் 27வது வார்த்தையாக வரும். 27வது வார்த்தையாக வரக்கூடிய இந்த வார்த்தை ஹிய அந்த லைலத்துல் கத்ர் என்பதை இந்த வார்த்தை குறிக்கிறது என்பதினால் லைலத்துல் கத்ர் என்பது 27வது நாளில் தான் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் கூறுவதாக இப்னு கஸீரில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது இல்லைங்களா, இது பின்னாடி 10 நாட்களில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் என்றெல்லாம் நாம் சொன்னோம். அப்படிலாம் கிடையாது. லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு நாளில்தான். அது வருஷம் மாறி மாறிலாம் வராது. இந்த வருஷம் 27ல் வருது, அடுத்த வருஷம் 23ல் வந்து, அடுத்த வருஷம் 29ல் வந்து, அடுத்த வருஷத்தில் 25ல் வர்றதெல்லாம் கிடையாது. வருஷம் ஒரே நாளில் தான் வரும். அது 27வது நாள் இந்த நாளில் தான் வரும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 22வதாக ஒரு ஹதீஸு, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாளில் என்று குறிப்பாக சொல்வதற்கு சஹாபாக்களிடத்தில் பெருமானார் வந்தாங்க. வர வழியில் ரோட்டில் 2 சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டைக்கிட்ட பக்கத்தில் போய் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் விலக்கி விட்டாங்க. விலக்கி விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போனாங்க. பள்ளிவாசலுக்கு போய் நிற்கும் பொழுது, நம்ம எதுக்கு வந்தோம், என்னமோ ஒன்று சொல்ல வந்தோமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசனை பண்ணி பார்த்தாங்க. ஆஹா, லைலத்துல் கத்ரை பற்றி தான் நம்ம அறிவிக்க வந்தோம். ஆமாம், லைலத்துல் கத்ர் எந்த நாள்? பெருமானாருக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட ஒரு நாள் தான் இருந்தது, ஆனால் அது பெருமானாருக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஹதீசுகளில் என்ன எழுதுறாங்க, இன்னல் மமாரத தக்கு தத்தியு அல் ஃபாயிதத வல் இல்மன் நாஃபியா. நீங்கள் சண்டை சச்சரவுகள் ஒரு குடும்பத்தில் செய்து கொண்டால் உங்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது, உங்களுக்கு பயன்மிக்க எந்த கல்வியும் கிடைக்காது. உங்கள் குடும்பத்தில் வறுமை தான் இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பாரு சில குடும்பங்கள். எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எல்லாம் இப்படியே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பரக்கத்து வரவே வராது. நீங்க எது சம்பந்தமா சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, நடிகன் சம்பந்தமாகவோ அரசியல்வாதிகள் சம்பந்தமாகவோ அல்லது அத்தா அம்மா சம்பந்தமாகவோ இறந்து போன தாத்தா பாட்டி சம்பந்தமாகவோ எது சம்பந்தமாக வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. இன்னல் அப்த ல யஹ்ருமு ரிஸ்க பிதன்பி யுஸீபஹு, ஒருவர் செய்யும் பாவத்தினால் அவருக்கு வர வேண்டிய ரிஸ்க்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 23வது ஒரு தகவல், லைலத்துல் கத்ர் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இரவில் இருக்கிறது என்று அறிவிக்க போனாங்க இல்லையா, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எந்த இரவில் இருக்கிறது என்றுதான் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஷியாக்கள் என்ன சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவு என்பதே ஒன்று இல்லை. ஷியாக்கள்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்களா, குடியிருக்கிறாங்களா நிறைய பேர். அவங்களுடைய கொள்கை என்னன்னா, லைலத்துல் கத்ர் இரவு என்ற ஒன்றே கிடையவே கிடையாது, அந்த கான்செப்டே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்லியமா சொல்ல போன இடத்துல அது இந்த இரவில் இல்லை அல்லது இந்த இரவில் தான் இருக்கிறது என்று துல்லியமாக சொல்லவில்லையே தவிர, ஆனால் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நம்ம சுன்னத் ஜமாத்துடைய கருத்து. ஷியாக்களுடைய கருத்து லைலத்துல் கத்ர் இரவுங்கிறதே ஒன்று இல்லை என்பது அவருடைய கருத்து. அதனால அவங்களுடைய பள்ளியாசல்கள்லாம் நம்ம போய் பாருங்க, ஒரு பள்ளியாசல்லையும் இன்னைக்கு லைட் தெரியாது. நேற்று மாதிரி தான், இன்னைக்கு மாதிரி தான், நாளைக்கு மாதிரி தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் அவங்க வைத்திருப்பாங்க. லைலத்துல் கத்ர் இரவு இந்த நாளில் தான் என்று சொல்லப்படாததும் ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா 5 நாளுமே நம்ம வணங்குறோம். லைலத்துல் கத்ருங்கிறதுனால நம்ம பள்ளியாசல் கூட ஒரு நன்மை என்ன நடக்குது, 5 நாளுமே நம்ம சாப்பாடு போடுறோம். அது ஒரு பெரிய நன்மை தானே. அதை வச்சு தானே நமக்கு ரிஸ்க்கு கிடக்குது. ஆக லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாளில் என்று சொல்வதை விட 5 நாட்களில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது 5 நாட்களும் மக்கள் வணங்கி வழிபடுகிறார்கள், அல்லாஹ்வை நெருங்குகிறார்கள் என்பதாக 24வது ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நாங்கள் என்ன மாதிரியான துவா செய்யணும், எங்களுக்கு ஒரு துவா சொல்லி கொடுங்களேன் என்று கேட்கிறார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி, இறைவா நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பவர்களை நேசிக்கக்கூடியவன், எங்களை நீ மன்னித்து விடு என்று இந்த துவாவை நீங்கள் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததாக திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 26வது ஒரு தகவல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஐக்கல் அஹ்லஹு வஷத்தல் மிஅஸர அக்ரஜாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தன்னுடைய வீட்டு பெண் மக்களை எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் விழித்திருக்க செய்வார்கள். அது மட்டும் இல்லாம தன்னுடைய 2 ஆடைகளையும் வரிந்து கட்டி கொண்டு, அதாவது நல்ல இருக்க கட்டிக்கிட்டு இவர்கள் அமல் செய்வார்கள் என்று ஹதீஸ்களில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் தங்களுடைய மனைவியரோடு சேராமல் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க வாழ்நாள் முழுவதும். அதனால தான் அந்த வஷத்தல் மிஅஸர அக்ரஜாஹு, தன்னுடைய வேட்டியை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத்தில் ஈடுபட்டார்கள். பெண்களோடு கூடலை, மனைவியோடு இருக்கலை, சேர்ந்து வாழலை, அந்த 10 நாட்களும் ஒதுங்கி இருந்தாங்க என்று இந்த ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 27வதாக இந்த பிந்திய 10 நாட்களில் நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஒற்றைப்படை நாட்களில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். காபூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, மன்கான ஃபீ லைலத்துல் கத்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் ஸலாஸ மர்ராத்தின் கஃபரல்லாஹு லஹு பிவாஹிதா வ நஜாஹு மினன் நார் பிவாஹிதா வதஹலல் ஜன்னah பிவாஹிதா. இந்த லைலத்துல் கத்ர் இரவுல யாரு 3 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ, சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம். யார் சொல்றாரோ முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுனால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. 2வது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதன் காரணமாக அவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது. 3வது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுனால அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடுகிறது என்பதாக காபூர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக
27 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் புரிந்து கொண்டு முழுமையாக அமல் செய்துவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்காக வேண்டி காத்திருக்குது. ஏன்னா ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுகிற வரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு முதல் வானத்திற்கு வருகிறார். பொதுவாகவே எல்லா நாட்கள்லையுமே அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு வருவான். எப்போ? தஹஜ்ஜுடைய நேரத்தில் விடிய காலம் ஒரு 2:30 மணிக்கு வந்து ஃபஜ்ருடைய பாங்கு சொல்கிற வரையிலும் இருந்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த சபே பராத் இரவு இருக்குது பாருங்கள், அந்த இரவுலையும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுலையும் அல்லாஹு தஆலா மக்ரிபுடைய நேரம் வந்ததுமே முதல் வானத்திற்கு வருகிறார். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுகிற வரை இருக்கிறார். நீங்கள் எதுவும் கேட்குறீங்களா கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். இதையே அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது இன்னொரு விஷயம் சிறப்பு என்னென்னா, நமக்கு இன்றைக்கி 27, சவுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் நேற்றே 27. அப்போ நேற்று ஒருத்தரோ அல்லாஹ் வந்தான், இன்றைக்கி ஒருத்தரோ அல்லாஹ் வந்தானா அப்படின்னா அதுதான் ஆமாம். நேற்று அவர்களுக்காக அல்லாஹ் வந்தான், இன்று நமக்காக அல்லாஹ் வருகிறான். இன்னும் ஒருத்தங்க ஏதாவது மலேசியா சிங்கப்பூரில் நாளைக்கு தான் 27னா அவங்களுக்காக நாளைக்கு அல்லாஹ் வருகிறான். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், 27 அன்னைக்கு நான் வருவேன்ப்பா அப்படின்ட்டான். உனக்கு நேற்று தான் 27னா நேற்று அல்லாஹ் வந்தான், இன்றைக்கி தான் நமக்கு 27னா இன்றைக்கி தான் அல்லாஹ் வருகிறான். ஏன்னா எப்படியாவது இந்த சமுதாய மக்களுக்கு எதையாவது கொடுத்து விட மாட்டோமா, எதையாவது நம்ம இடத்துல கேட்டு விட மாட்டார்களா, அவர்களுக்கு நாம் கொடுத்து விட மாட்டோமா என்று அல்லாஹ் தஆலா நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பின் பொருட்டால் காத்து இருக்கிறான். ஏதாவது கேளுங்க நான் தரேன். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவில் எஞ்சி இருக்கக்கூடிய மிச்ச நேரத்தில் நம்மால் இயன்ற திக்ர்கள், சலவாத்துகள், தஸ்பீஹ் நஃபீல்கள், தஹஜ்ஜுடைய தொழுகை, என்ன கியாமுல் லைல், இது போன்ற இந்த தொழுகையெல்லாம் ரொம்ப சுருக்கமாக நின்று தொழுது இந்த நேரத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.